கோப்பாசி நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலும் மிக விறுவிறுப்பாக தேர்தலை நோக்கி நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்மளோடு தேர்தல் தொடர்பாக கட்சிகளுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக அரசியல் செயல்பாட்டாளர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரீசெண்ட் டைம்ல காங்கிரஸ் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப நேத்து நடந்த ஒரு இந்தியா டுடே சமிட்ல ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையவே சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியில ஒத்துவராது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். இது முதல் தடவை கிடையாது, தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அதான் வரலாறு சொல்லுதா? அப்படிதான் இருந்திருக்கா தமிழ்நாடு? தமிழ்நாடு ஒரு பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு மாநிலம். அரசியல் பாரம்பரியமும் ரொம்ப முக்கியமானது. 1920 நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே ஒரு குறிப்பிட்ட உரிமைகளோடு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சி நடந்திருக்குது. இதுல எதுலையுமே கூட்டணி ஆட்சி என்பது நடக்கல. அதுக்கான தேவையும் வரல. எப்ப கூட்டணி ஆட்சி மற்ற மாநிலங்கள்ல நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பெரும்பான்மை இல்லை, அப்போ மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது அப்படின்னும் போது மேற்கு வங்காளத்துல இது ஒரு பெரிய முன்னோடியாக பார்க்கலாம். காங்கிரஸை தோற்கடித்து சிபிஐஎம் ஆட்சிக்கு வந்தது. ஜோதி பாசு அவர்கள் முதல்வரானார். நீண்டகாலம் முதல்வராக இருந்தார். அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, ஓரளவுக்கு இடதுசாரி சிந்தனை உள்ள எல்லா கட்சிகளையும் ஒன்றாக வைத்து கூட்டணி வைப்போம்னு சொல்லி கூட்டணி ஆட்சி நடக்கும். இதே மாதிரி கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அவர்களுடைய தலைமையில சுதந்திரத்துக்கு பிறகு முதல் இடது முன்னணி அரசு உருவாகியது. அப்பவும் அவங்க ஒரு கூட்டணி ஆட்சியாகவே வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இன்றைக்கு வரைக்கும் அது சிபிஐஎம் அரசுன்னு சொல்றது இல்லை, இடது முன்னணி அரசுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்பதான் மகாராஷ்டிராவில் அப்படி ஒரு கூட்டணி நடக்குது. மற்றபடி பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டணிக்கான தேவைகள் வர்றதில்லை. இந்த 2006 முன்னெடுத்து பேசுறாங்க. அதாவது மாணிக்கம் தாகூர் போன்றவங்க பெருந்தன்மை நாங்க 2006 வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த திமுகக்கு, ஆனா திமுக அந்த பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சில் இடைபெறுது. அது எது பெருந்தன்மை அப்படின்றது மாணிக்கம் தாக்கூருடைய பார்வை சரியான பார்வை அல்ல. காங்கிரஸ் எவ்வளவு வீக்கா இருக்குது தமிழ்நாட்டுலன்றது அவருக்கு தெரியணும். காமராஜர் காலத்துக்கு பிறகு அவங்க இதுவரைக்கும் ஆட்சிக்கு வர முடியல. அவங்களுடைய கட்சி பலவீனப்பட்டு போயிடுச்சு. மாணிக்கம் தாகூரே 4000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு, அதையும் மைண்ட்ல வச்சிருந்தாரு. கரெக்டா சொன்னீங்க. கூட்டணி இல்லாமல் அவர் ஜெயிச்சிருக்கவே முடியாது. இதுல 2 முறை இந்த கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் போட்டி போட்ட புள்ளி விவரங்கள் இருக்கு. பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்து போனாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர வேற எந்த மாவட்டத்திலையும் ஒரு கணிசமான வாக்கு பெற முடியவில்லை. அதுதான் யதார்த்தம். கூட்டணிக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்திரா காந்தி காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு பாராளுமன்றத்துல போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. மாநிலத்துல எம்எல்ஏக்கள், இன்னைக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல கூட்டணியின் காரணமாகத்தான். நான் கடந்த 5 தேர்தலில் உள்ள வாக்கு எண்ணிக்கையை பற்றி ஆய்வுகள் செய்திருக்கிறோம். 2024 தேர்தலின் போது ஆய்வு செய்தோம். அப்படி பார்க்கும்போது கூட்டணி இல்லாமல் பல கட்சிகள் தனியா ஜெயிக்கிறது என்பது அபூர்வம் அப்படின்றது இருக்கு. கூட்டணி வைக்கும் போதுதான் அவங்களுக்கு கணிசமான வாக்குகளும் கிடைக்குது, கணிசமான சீட்டும் கிடைக்குது. அது திமுக அதிமுகவுக்கும் பொருந்துமாங்க அந்த கணக்கு வழக்கு? நிச்சயமா பொருந்தும். அதிமுகவும் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி வைக்கல. இப்பவும் எடப்பாடி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதிமுக தலைமையிலான அரசுன்னு தான் சொல்றாரு. நம்ம பாஜக தான் என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னு சொன்னா, இது தேசிய முன்னணி அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய சிலர் இது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களுக்குள்ளாலே இது வரைக்கும் ஒரு ஒருமித்த கருத்து வரல, அறிவிப்பும் வரல. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்துல நீங்க தேர்தலுக்கு பிறகு ஆட்சி நடத்தும் போது ஒரு வலுவான கட்சி அவங்களுடைய கொள்கைகளோடு அந்த கொள்கைகளை மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி அமுல்படுத்துறாங்க. அதுல அமைச்சர் பதவி கிடைச்சாதான் நாங்க அது சரியா இருக்கும், அப்பதான் ஆட்சியில் பங்கு அப்படின்னு நினைக்கிறது தவறான பார்வைன்னு பாக்குறேன். அந்த இதுவரைக்கும்
வரலாற்றுல அப்படி இல்லைன்னா கூட 2026 தேர்தல் கலங்கிறது வேற மாதிரி. இப்ப வந்து புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ ஒரு பர்சன்டேஜ் வாக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸோட தயவு இல்லாம திமுக வெற்றி பெறுவதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஆட்சியில பங்கு தவிர எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குரல் கேட்குது. அதாவது ஒரு சிலர் அந்த மாதிரி குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்றதே தெரியல. ஏற்கனவே காங்கிரஸ் அகில இந்திய தலைமை இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்தி கூட்டணியை பற்றி நாங்க பார்த்துக்கிடுறோம், ஆட்சியில் பங்கேற்பதை பற்றி நாங்க பேசிக்கிடுறோம், நீங்க அனாவசியமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி மாணிக்கம் தாக்கூர் போலவங்க, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்க பேசிட்டு இருக்காங்க. அது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டிசிப்ளின். வேற பல கட்சிகள்ல வந்து இந்த மாதிரி கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக அவங்கவுங்க ஆளுக்கு வெடியெடுத்தவன்லாம் தண்டக்காரன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாச்சுனாக்கி உடனே கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்து வெளியே தள்ளிடுவாங்க. காங்கிரஸ் இப்ப கூட வெளியே தள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கி இவங்க இப்ப வெளியே தள்ளா உடனே போய் வேற ஏதாவது கட்சியில சேர்ந்துருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி புதிய கட்சிகள் உருவாகி இருக்கு, அங்க போய் தஞ்சமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க வெளியே போகாம வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு அர்த்தம் வந்து காங்கிரஸ் தலைமை வந்து இவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து இவங்க பேசுறாங்கன்றது இல்லை. மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அதுல வந்து கூட்டணி தொடரும், ஆட்சியில் பங்குன்றதெல்லாம் பிறகுதான் பார்க்கணும் பேசணும்ன்றத தெளிவா சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இவங்க திருப்பி இப்படி பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அவர் அதுல பேசுனதை நானும் ஃபுல்லா பார்த்தேன். இந்தியா டுடேனுடைய ராஜீவ் சர்தேசாய் கேள்விகள் கேட்கிறாரு. அந்த கேள்விகள் கேட்கும்போது அவரு என்ன சொல்றாரு, ஒண்ணு தமிழ்நாட்டுல அதுக்கான ஒரு சூழல் உருவாகவில்லை, கூட்டணிக்கான அதிகாரத்தில் பங்கேற்பு கொடுப்பது என்பது இப்போதைக்கு அதுக்கான சூழல் உருவாகவில்லை, தேவையில்லை அப்படின்றத தெளிவா சொல்லு. அதே மாதிரி காங்கிரசினுடைய உறவை பற்றி பேசும்போது, ராகுல் காந்தியை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு, ராகுல் என்னை வந்து ஒரு அண்ணனா பாக்குறாரு, நான் அவரை ஒரு தம்பியா பாக்குறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்குள்ள ஒரு சகோதர உணர்வு என்பது இருக்கிறது, அது தொடரும் அப்படின்றத சொல்றாரு. கடைசியா கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவா பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அங்கங்க பலரும் பேசுறாங்களே, அப்போ அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, கூட்டணி இருக்குமா இல்ல? அவரு ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டாரு, கூட்டணி இருக்கும், காங்கிரஸ் கூட்டணி திமுகவோடு தொடரும். இந்த மாதிரி சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும், அந்த சலசலப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசி முடிச்சுட்டாரு. சலசலப்புங்கிறது தமிழ்நாட்டு அளவுல மட்டும்தான் இருக்கா இல்ல டெல்லி தலைமையிலும் இருக்காங்க? ஏன்னா இப்ப மோடி பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர், பாஜக தலைவர்கள் நிறைய டைம் தமிழகத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் வந்து அது மாதிரி தலைவர்கள் யாரும் தமிழகத்துக்கு வரவே இல்லையே. ஒருவேளை ஒரு மன கஷ்டத்துல இருக்காங்களோ? இல்ல மன கஷ்டத்தினால இல்ல. காங்கிரஸ் தலைமையிடத்தை பொறுத்தவரையில அவங்க முடிவெடுக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம், மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர், எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் செயல்படக்கூடிய ராகுல் காந்தி, அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், இவங்க 3 பேரும் இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லல. ராகுல் காந்தி வந்து அவரு அகில இந்திய அளவுல பல இடங்கள்லயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில அவங்க எல்லாம் வர்றது வந்து இங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் வருவாங்க. அதுக்கு முன்னால ஒருவேளை ஒரு தடவை வரலாம். அதுக்கு பெரும்பாலும் பிப்ரவரி இறுதியிலேயே தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் இருக்கு. 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க. அது வெளியிட்டு கொஞ்ச நாளையில தேர்தல் ஆணையம் படபடன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இங்க வந்துட்டு இருக்காங்க அடிக்கடினாக்கி அதுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு. அவங்களுக்கு இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கேற்பை, குறிப்பாக கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றதுக்கு அவங்க வேலை செய்தாகணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில மேலிடத்துல இருக்கிறவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான். இங்க நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் எந்த முடிவெடுக்கும் அதிகாரமும் கிடையாது. இதுல வந்து அமித்ஷா வந்து ஒரு பெரிய தேர்தல் சூத்திரதாரின்னு சொல்றாங்க. அதனால அவர் அடிக்கடி வந்து சந்திக்கிறாரு, இவங்கள பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியில இருக்கக்கூடிய சிலர் எல்லாம் அடிக்கடி டெல்லி கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. காங்கிரசுக்கு வெற்றிக்கு காங்கிரஸ் தான் கடினமாக உழைக்கணும்னு அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, ஒரு தொகுதியில அவங்க போட்டியிட்டாலும் சரி, போட்டியிடாமல் ஒரு ஆதரவு கட்சி
போட்டியிட்டாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் முழுமையாக ஒர்க் பண்ணுவாங்க. கட்சி மேலிடம் அதுக்கு பொறுப்பு கொடுத்து இந்த தொகுதியினுடைய வெற்றி பெறுவதற்கு இன்னார் பொறுப்பு, நீ தான் வேலை செய்யணும்னு சொல்லிடுறாங்க. அவங்க அதுக்கு ஏற்றபடி திட்டமிட்டு வேலை செய்யறாங்க. நான் கடந்த 2024 தேர்தலில் கண்கூடாக இந்த மாதிரி கூட்டணி தொகுதிகளில் என்ன நடந்ததுன்னு பார்த்தேன். காலையில வாக்குப்பதிவுக்கு 8 மணிக்குன்னு சொன்னா 7 மணிக்கே முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் போய் அங்க ஆஜராகிறாங்க. பூத் ஏஜென்ட் வந்தாச்சான்னு பாக்குறாங்க. பூத் ஏஜென்ட் வரலன்னா உடனே போன் பண்றாங்க. வீடு வீடா பிரச்சாரத்துக்கு போறது உட்பட எல்லாத்தையும் நாங்க பார்த்துருக்கோம். அதனால காங்கிரஸ் அவங்க வந்தாலும் அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களோட தானே பேச முடியும். அதுக்கு பெரிய தேவையில்லைன்னு ஒரு கருத்தோட அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட்டணி கட்சியோட தயவிலேயே காங்கிரஸ் ஜெயிக்கிறதுனாலதான் என்னவோ இப்ப காங்கிரஸோட முக்கியத்துவம் குறைஞ்சுக்கிட்டே போதும். இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி திமுக ஜெயிக்க வச்சிருவாங்க, அப்ப நம்ம வேலை செய்யாட்டி என்ன அப்படிங்கிற மனநிலையிலே காங்கிரஸ் இருந்தனாலதான் இப்ப இந்த நிலையில வந்து நிக்கிறாங்களோ. இப்ப இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் ஆளும் கட்சியா இருக்கிற இடத்துலயும் எதிர்கட்சியா இருக்கிற இடத்துலயும் பிஜேபி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக வரும் அப்படின்னு நம்ம எப்ப நடக்கும் அப்படிங்கிறது கனவுல தான் இருக்கும். அப்படி அந்த நிலைமையில தான் காங்கிரஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் கூட்டணி கட்சியில இருக்கும், அவங்க பாத்துக்குவாங்க, அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற திங்கிங்ல இருக்காங்களோ. அந்த திங்கிங்னு சொல்ல முடியாது. அவங்க கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலை பெரிய அளவுக்கு நடக்கல. ஒரு காலத்துல காங்கிரசினுடைய சேவாதளம்னு ஒரு அமைப்பு இருந்தது. சேவாதளம் ஏராளமான தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் காந்திய கொள்கையும் அமல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளிசிட்டி, எளிமையான வாழ்க்கை, பொது பிரச்சனைகள்ல உள்ளூர் பிரச்சனைகள்ல தலையிடுறது அப்படின்றது இருந்தது. அதே மாதிரி கட்சி கிளைகள் வலுவாக இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. அதுதான் யதார்த்தம். சில தலைவர்கள் இன்னைக்கு முயற்சி செய்து முன்கால போல உள்ள ஒரு தொண்டர்படையை உருவாக்கணும், இளைஞரணியை வலுவாக்கணும், கட்சியினுடைய அமைப்பை பலமாக்கணும்ன்றதுக்காக முயற்சி செய்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக குரல் கொடுத்து கர்நாடகாவில் ஐஏஎஸ்ல ரிசைன் பண்ண சசிகாந்த் சென்டர் இன்னைக்கு திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு வந்தவர். அவர் தொடர்ச்சியா பல இடங்களுக்கு போய் பயிற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறார், இளைஞர்களை திரட்டிட்டு இருக்கிறார். கட்சி தொண்டர்களுக்கு கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்ன, அரசியல் சாசனத்தை எப்படி பார்க்கணும், பொதுத்துறை எப்படி பார்க்கணும், பெடரலிசம்ன்றது என்ன, கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம எப்படி பார்க்கணும், உள்ளூர் பிரச்சனைகள்ல எப்படி தலையிடணும், இப்படின்றதெல்லாம் அவங்க பயிற்சியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு கட்டத்துல கட்சி வலுவாகுவதற்கு உதவியாக இருக்கும். அப்படி வலுவாகுது அப்படின்னும் போது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யார் கூட்டணியில வந்தாலும் இவங்களுடைய பலம் என்னன்றதை பார்ப்பாங்க. பலத்தின் அடிப்படையில தான் சீட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வலுவாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதில் காங்கிரஸ் தவறி இருக்கிறதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஒன்றிய அரசுல ஆட்சியில இருக்கும்போது அதை வச்சு கொஞ்சம் செயல்பாடுகள்ல இருந்தாங்க. எப்பெல்லாம் ஆட்சி பொறுப்புல இருந்து வெளியே போயிடுறாங்களோ அந்த நேரத்துல அவங்களுக்கு சிக்கல் வந்துடும். அவங்க ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. தொண்டர்களை கவனிக்கிறது இல்ல. இப்போ செயல்பாட்டு அளவில் பாத்தீங்கன்னு சொன்னாலே காங்கிரசினுடைய எம்எல்ஏக்கள் எடுத்துக்கணும். எத்தனை பேரு கடின உழைப்பாளிகள், அவங்க அந்த தொகுதிக்காக அதை செய்தாங்க, இதை செய்தாங்க, உள்ளூர் பிரச்சனையில தலையிட்டாங்கன்னு சொல்லி பகிரங்கமாக நம்ம பெருசா பார்க்க முடியல. சிலர் இருக்காங்க. கன்னியாகுமரியில புதுசா எம்எல்ஏ ஆன தாரகை கற்பட்டிருக்காங்க. அவங்க உள்ளூர் பிரச்சனைகள்ல தலையிடுறாங்க, போராட்டத்துல தலையிடுறாங்க, ஊரூரா பிரச்சாரத்துக்கு போறாங்க. இதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியல. இப்ப அதை செய்யும் போதுதான் கட்சி வலுவாகும். அடுத்து அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா கீழே இருந்து ஆரம்பிக்கணும். உள்ளாட்சி தேர்தல்ல நிறைய கிராம சபைகள்ல, கிராம பஞ்சாயத்துகள்ல, நகர பஞ்சாயத்துகள்ல, நகராட்சிகள்ல பதவிக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு கடினமான உழைப்பு வரும். அப்படி வரும்போதுதான் அந்த கட்சி வலுவாகும். அதுக்கு பிறகு அவங்க பேரம் பேசுறதுக்கு எளிதாக இருக்கும். இப்ப புது உறவா இருக்கக்கூடிய டிவிக்கு இவங்களோட எல்லா பேரத்திற்கும் ஓகே சொல்ற மாதிரி இப்ப 40 கேட்டு நாங்க 70 சீட் தரோங்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கும் தந்துறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் டிவிக்கு பக்கிட்டு போறோம்னு பயங்காடிட்டு இருக்கு. போட அந்த கார்டா மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், என்ன தடுக்குது சார் காங்கிரஸ் டிவிக்கு கிட்ட போறதுக்கு? டிவிக்காவுடைய சக்தி என்னன்றது இதுவரைக்கும் பரிசோதிக்கப்படவில்லை. நாங்களா ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம், எங்களுக்கு 34% ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அது இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டுடே மறுப்பு சொல்லிடுச்சு, இது எங்களுடைய கருத்து கணிப்பு இல்லை, இது தாவேக்காவோட கருத்து கணிப்பு. தாவேக்கா கருத்து கணிப்பு யார்கிட்ட கேட்கும்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரீச், அவங்களுடைய தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்கும் போது அவங்க அந்த மாதிரி போடுவாங்க. ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட அவங்க இது வரைக்கும் போட்டியிட்டது இல்லை. ஒரு வலுவான போராட்டம் எதுவும் ஒரு பொதுவான பிரச்சனைக்காக எடுத்து போராடல. பரந்தூருக்கு ஆதரவுன்னு சொன்னாங்க. பரந்தூர் மக்களோட சேர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்களா? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்காக குரல் கொடுத்தாங்களா? தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்களா? இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய தவறான கொள்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம், ஸ்ட்ரைக் நடக்குது. அதுல காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக தலைமையில இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக கட்சியினுடைய எல்லா அங்கங்களும் பங்கேற்று போராட்டம் நடந்திருக்குது. பல இடங்கள்ல மறியல்கள் நடந்திருக்குது. தாவேக்கு ஏதாவது செய்தாங்களா? நாங்க பிஜேபியில இருந்து அந்நியப்பட்டு விலகிதான் இருக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு பொதுவான போராட்டத்துல அவங்க இறங்கி வேலை செய்யணுமா? அதுவும் செய்யலையே. இப்ப எதுவும் செய்யாம அவங்க ஒரு பலம் இருக்குதுன்றது இந்த இல்லாத ஊருக்கு வழிகாட்டுறதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு எத்தனை ஜெயிக்கும்ன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால நாங்க உங்களுக்கு கூடுதல் சீட்டு தரோம். அதே அவங்களுடைய பலவீனத்தை தானே காட்டுது. ஏன் கூடுதல் சீட்டு காங்கிரஸுக்கு தரணும்னு சொல்றாங்க? அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கட்சி தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதான் அர்த்தம். பல்வேறு மற்ற தரப்புல உள்ள ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு, அரசியல் நிபுணர்களுடைய கருத்து கணிப்பு படி அவங்களுக்கு அதிகபட்சம் 10% ஓட்டு கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காதுன்றதுதான் யதார்த்தமா இருக்கு. இன்றைக்கு மக்களோட நின்று இதுவரைக்கும் எந்த போராட்டமும் நடத்தாத, எந்த மாற்றத்திற்காகவும் குரல் கொடுக்காத, சினிமாவில் மட்டும் தலைவராக காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ப முடியாது. இளைஞர்கள் மத்தியிலையும் அவங்க நம்பிட்டு இருக்கிறது இளைஞர்கள், இளம் பெண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல அந்த மாதிரி ஆட்களோட நம்ம அந்த வயதுல உள்ளவங்களோட எல்லாம் உரையாடும் போது பலரும் இல்ல அவர் சினிமாவில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார் இல்லையா, அதே மாதிரி நல்ல ஆட்சி நடத்துவாரு, ஊழலற்ற ஆட்சி நடத்துவாரு. சரி, அப்படி ஊழலற்ற ஆட்சி நடத்துவாருன்னாக்கி ஏன் அவர் வருமான வரி ஏய்ப்பு செய்தார் அப்படின்னு கேட்டாச்சுன்னாக்கி அவங்களுக்கு பதில் இல்லை. அதுக்கு பிறகு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவர் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குள்ள டாக்ஸ் ஒழுங்கா கட்டல, வரும் வாங்கின சம்பளத்தை ஏன் உண்மையான சம்பளத்தை சொல்லல, இதெல்லாம் கேட்கும்போதுதான் மக்களுக்கு அவருக்கு ஆதரவா பேசுறவங்களுக்கே சந்தேகம் வருது. ஸோ இன்னைக்கு இந்த தேர்தல் வரும்போது இந்த பிரச்சாரங்கள் ரொம்ப வலுவாகும். அப்போதான் மக்கள் புரிய ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் ஓட்டுக்கு போடுறதுக்கு முடிவெடுக்கிறது என்னது, தேர்தல் முன்கூட்டியே முடிவெடுக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஒரு கட்சியில சேர்ந்திருக்கிற கூடியவங்க முழு நேரமாக இப்போ திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்றோம், அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்றோம், காங்கிரஸுக்குன்னு ஒரு சிறு ஓட் பேங்க் இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட் பேங்க் இருக்கு. அப்படி தாவேக்காவுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கிறது என்பதை நம்ம இனிமே சோதிச்சு பார்த்து தேர்தலுக்கு பிறகுதான் தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கு பிறகுதான் அவங்க சொல்றது எந்த அளவுக்கு யதார்த்தம், எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியும். ஓகேங்க சார், பல்வேறு விதமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்கள் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.